செய்தியாக தான் பார்த்தேன், நான் முழுக்க செய்தி பார்க்கல, சொல்லல் எழுத்துல பார்த்தேன். அவங்க ஏதோ என்ன சகாய மத வள சகிக்க முடியல போட்டுறாங்கன்னா விசாரிச்சுப்பாங்க. அதாவது மத்திய புலனாய்வு தான் சொல்லிருச்சுல, அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு, அதை விட்டு வேண்டியதான். அது சும்மா நீங்க அம்மையார் ஜெயலலிதா படிச்ச பள்ளிக்கூடாது பள்ளிக்கூடாது, இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிஜேபி RSS தலைவர்கள்லாம் படிச்ச பள்ளிக்கூடாது, அவங்களே மதம் மாறல. இப்போ நான் இஸ்லாமிய பள்ளி கல்லூரியிலே படித்தேன், நான் என்ன மதம் மாற்றினாங்களா? இங்கே மதம் யாரும் கட்டாயமா இல்லை, விரும்பி தான். இப்போ என் அருமை சகோதரன் ரகுமான் இருக்கிறாரு, நீங்கள் மாற்றினீங்களா? அவர் விரும்பி ஏற்றுக்கிறாரு. இப்போ என் தம்பி இருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா, இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கிறாரா? யாரும் பிடிச்சு கொண்டு மாற்றினாங்களா? இங்கே மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் விரும்பிய கல்வி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. அதுக்கு தான் பெற்றுக்குது போராடி சுதந்திரம். அதில் போய் தலையிட்டு விடக்கூடாது. எனக்கு என்ன பிடிக்குது, நீ இலையில எது வச்சாலும் சரி, எனக்கு அது விருப்பமா அதை தான் சாப்பிடுவேன். நீ வச்சுட்டு அதனால சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது விருந்து இல்லை, அதுக்கு பேர் விஷம். அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம் எதுக்கு சொல்லுங்க? சரி, வெள்ளக்காரன் இந்த நாட்டு ஆண்டல 400 ஆண்டுகள் ஆண்டான்ல, அவன் நினைச்சிருந்தா எல்லாரையும் கிறிஸ்தவமா மாற்றிக்க முடியும்ல. முகலாயர் இந்த நாட்டு ஆண்டாங்கல்ல, அவங்க நினைச்சிருந்தா எல்லாரையுமே மொத்தமா முஸ்லீமா மாற்றிக்க முடியும்ல. எங்க நடந்தது? இங்க அடக்க முடியாத சகிக்க முடியாத சாதிய இழிவு, சமத்துவமின்மை, தீண்டாமை கொடுமை, இதை சகிக்க முடியாம மாறினவங்க தான் இங்க. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பகுத்தறிவு, முற்போக்கு, சமூக நீதி, எல்லாம் சமூக மாற்றம், முன்னேற்றம் தான் பேசிட்டு இன்னும் தனித்தனி சூடு, தனித்தனி கோவலை இருக்கு, தனித்தனி முடிவெற்றவர், இவருக்கு முடிவெற்றவர் இவர் கட்ட மாட்டார், இவருக்கு முடிவெற்றவர் அவருக்கு கட்டப்பார். இந்த மாதிரி ஏற்றதால் இருக்கா இல்லையா சமூகத்தில்? பணத்தை புதைக்கிற இடத்துல கூட பொதுமை இல்லையில, இருக்கா இல்லையா? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு தனி தங்கு விடுதி இருக்கா இல்லையா? ஆனால் தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்கும் போது அங்க ஒரே தங்கு விடுதியா இல்லையா? அங்க உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பாகுபாடு இல்லை. அப்ப தனியார் முதலாளி நடத்துற கல்லூரி பள்ளியில் இருக்கிறது ஏன் அரசு நடத்துறதுல இல்ல? ஏற்ற பதிலுக்கு ஏன் இல்ல சொல்ல? அப்ப நீ என்ன சமூக நீதி நிலை நட்டு நீ கொடுங்க, நீ என்னத்த நட்ட? கேட்டா கட்டடத்துக்கு பேர் சமூக நீதி கட்டடம், செங்கல் சிமெண்டுமா சமூக நீதி? எது சமூக நீதி? அதனால அது சும்மா சொல்றது, அந்த நேரம் அரசியலுக்காக அவங்க பேசுறது. இப்ப திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏற்றணுங்கிற பிரச்சனை. விளக்கு ஏற்றுறது பல கோடிக்கணக்கான மக்கள் வீடே இருந்து கிடக்குது, அதுல விளக்கேற்ற வழி கிடையாது. எங்க முருகனுக்கு விளக்கத்து திருப்பி 100 ஆண்டுகளா ஏத்தல. எங்க போய் இந்த நாள்? போன ஆண்டு முருகன் மாநாடு போடும்போது ஏற்ற வரல, ஏன் வரலன்னு தேர்தல் இப்ப வருது, அதனால வராங்க. ஒரு அரசு நினைச்சிருந்தா ஒரு நொடி வேலை, 2 சமய பெரியவர்களையும் கூப்பிட்டு அவரவர் வழிபாடு, அவங்க வழிபடும் போது நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க விளக்கேற்றும் போது தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க, அரசு உங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பா இருக்கும், நல்லபடியா போயிருப்பாங்க. இது வந்து அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிட்டுக்கிறாங்க. இது ஒரு தாய் பிள்ளைகளா வாழ்கிற ஒரு நிலம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் செய்யல? நான் சொல்லும் போது யாரும் எடுத்துக்கல. அதையே நீதிமன்றம் சொல்லும் போது போய் அரசு வருத்தம் தெரிவிக்குது. இந்த வருத்தத்தை எத்தனை ஒரு வருஷம் கழிச்சு கேட்குறீங்க? இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்கன்னா உங்களை என்ன செய்யலாம்? 234 வேட்பாளரையும் அறிவிக்க போறேன்னு சொல்றேன், அப்புறம் தனித்து போட்டியானு கேட்டேன், எப்படி என்ன பதில் தருது? சரி போறேன், எங்க இருப்பா போறேன், யாரோட போலாம் சொல்லுங்க. உங்க கூட எல்லாம் போறேன்ல, அது இல்ல, அது பேசி அது எத்தனை தடவை அதே பதில சொல்றது. தொடரட்டும், நாடு சுடுகாடா மாறட்டும்ங்கிறதா, வேற நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. அதை விடுங்க. அது அவங்கவுங்க எல்லாருமே அவங்க ஆட்சியை தக்க வைக்க நினைப்பாங்க, இவங்க ஆட்சியை மறுபடி அமைக்கணும்னு நினைப்பாங்க. எங்களை மாதிரி பிள்ளைங்கள் வந்து இது ரெண்டையும் ஒழிச்சுட்டு புதுசா ஒரு ஆட்சியை முறையை கொண்டு வரணும்னு நினைப்போம். அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க இருக்கிறதே கொஞ்சம் கருத்து சுதந்திரம் தான். அதுலேயே செய்தியாளர்களை தாக்கி இது பண்றது, அவங்க கருத்தை சொல்ல விடாம கழுத்தை நெரிக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொடுமை. இதில் நம்ம சும்மா வெறும் வெற்றி சொல்லா வச்சிருக்கோம். கருத்து சுதந்திரம், ஜனநாயகம், இதெல்லாம் வந்து ஊடக உரிமை, ஊடக சுதந்திரம் சும்மா வெற்றி சொல்லா வச்சிருக்கோம். அந்த செயல் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அவங்க இப்போ அந்தப்பவே நான் அறிக்கை கொடுத்து அதை கண்டிச்சிருந்தேன். இப்போ பொங்கலுக்கு 3000 கொடுத்தது, இப்போ 5000 கொடுத்ததெல்லாம் திருப்பி எடுக்கணும்னா அவங்க வீட்டில் இருக்க கணவர்மார்களை பிள்ளைகளை போய் குடிச்சா தான் எடுக்க முடியும். அதை எங்க பெண்கள் தடுத்தா எப்படி அரசு அனுமதிக்கும்? ஒரு அடிப்படையில் ஒரு அரசுக்கு இருக்கிற ஒரு ஒரு நேர்மைன்னு இருக்குல்ல, ஒரு அறம்னு இருக்குல்ல, அதுல எதையுமே இந்த அரசுகள் கடைபிடிக்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது பேச்சு என்ன இருக்கு? பள்ளி கல்லூரி வளாகத்துல தான் அதிகமாக போதைப் பொருள் விற்குது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கஞ்சா, சாக்லேட். அதுல ஒரு ஆசிரியர் சொல்றாங்க, மஞ்சள் வண்ணத்துல சாப்பிட்டா அந்த இது வருது அப்படின்னு பேசுறாங்க. அப்படி நமக்கு ஒரு பதட்டமா இருக்கு, பிள்ளைகளை எப்படி பள்ளிக்கூடத்து அனுப்புறது? என் தம்பி தங்கை எல்லாம் ஆசிரியர்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லா பிள்ளைகளுமே இதை பயன்படுத்துறாங்கன்னா பிள்ளைகள்லாம் மயக்கத்திலே உட்காந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா நீங்க பாப்பீங்க காணொலியில சின்ன பிள்ளைகள்லாம் கஞ்சாவை பயன்படுத்திட்டு குழுவா கூடி நம்ம பிள்ளைகள், பச்சை பிள்ளை, சின்ன பிள்ளைகள் வந்து குடிக்கிறது மதுவெல்லாம். இது ரொம்ப மோசமான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கிட்டோம்ங்கிறது நமக்கு நடுக்கமா இருக்கு. இப்போ அந்த இடத்துல இந்த பேசி பயன் இல்லை, முற்று முழுதாக தகர்த்துடணும். தகர்த்துட்டு வேற ஒரு சமூகத்தை படைக்கணும். அதை தான் பகத்சிங் புரட்சிங்கிறான். அந்த மாதிரி ஒரு சமூகத்தை படைக்கணும்டா, அதான் புரட்சின்னு சொல்றான். அதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். என்ன எளிய பிள்ளைகளின் போராட்டங்கிறதுனால படக்குனது போய் சேர மாட்டேங்குது. அது மாறும். அதாவது இப்போ
இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் உள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒற்றுமையாக நீங்கள் இருக்கல இல்லையா நாங்கள் கேட்கவே இல்லை, அப்புறம் எதுக்கு அது சொல்றீங்க? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, புரியுதா? அதனால அது அவங்க பிரச்சனை. அது வலிமையாக இருந்து என்ன பண்ணுது? வலிமையாக இருந்து என்ன ஆகுது சொல்லுங்க? வலிமையாக இருந்து என்ன ஆகுது சொல்லுங்க? அந்த கட்சியில் ஒரு மூத்த தலைவராக அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இருக்கிற அவங்க கூட்டணியில் இருக்கிறதே வலுவாக இருக்கிறது அவர் தான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு, அவங்களுக்கே 10 உறுப்பினர் கொடுத்துருக்காரு. வேற எந்த மாநிலத்திலையும் அவங்களுக்கு அவ்வளவு வலு இல்லை. இப்போ அதனால இப்போ அவர் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக அந்த இந்தியாங்கிறது எழுத்துல தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது யாரும் வலுவான தலைவர்கள் அந்த அணியில் இருக்க மாட்டாங்க. அதனால ஏற்கனவே மம்தா தனியாக வெளியே போயிட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் அதில் இருந்தாலும் கூட தனித்தனியாக தேர்தலை எதிர்த்து சந்திக்கிறாங்க. கெஜ்ரிவால் கூட அந்த அணியில் இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் அவர் தனியாக தான் அதை எதிர்த்து தான் காங்கிரஸ் போட்டிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களும் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோதான். அப்புறம் இந்தியா கூட்டணி எங்கே இருக்கும்? இப்போ இருக்கிறதுல அந்த கூட்டணியில் வலுவாக இருக்கிறது அவர் தான். அதனால மணிசங்கரை கூட மூத்த தலைவர்கள் அது பேசுகிறாங்க. அது ரொம்ப கொடுமையான போக்கு. போராடுகிற பிள்ளைகளுக்கு முதல்ல போராட அனுமதி கொடுக்கணும். அதுதான் சரியான ஜனநாயகம். தங்களுடைய கோரிக்கையை கருத்துக்களை வச்சு என்ன தேவை அதை முன்னிறுத்தி போராட அனுமதி கொடுக்கணும். அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரனை எடுத்து போராடணும் விடுதலைக்கு, அவன் போராடவாத அனுமதி கொடுத்தான். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமும் நமக்கு இல்லை, அந்த சுதந்திரமும் இல்லை. அதில் ஒரு இப்போ பாருங்க, ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் அவர் மனைவிக்கு என்ன நிலைமை, சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை? மாற்றுத்திறனாளிகள் என்ன கேட்குறாங்க? எத்தனை காலமாக இந்த கோரிக்கை வச்சு போராடுறாங்க? நள்ளிரவு தூக்கி கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இதை அடர்ந்த இருளுக்குள்ள காட்டுக்குள்ள விட்டு வந்துட்டீங்க. ஒரு மாதிரிலாம் பல தடவை நடந்துட்டு. இப்போ அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த கோரிக்கையை கேட்டு அதை ஏற்று இது நிறைவேற்றும், இப்போ நிறைவேற்ற ஒரு காலம் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுங்க, அப்படி பேசுறதான் நல்ல ஆட்சி முறைக்கு, அது அணுகுமுறைக்கு சரி. யார் போராட வந்தாலும் இங்கே இடம் இல்லாத போராடுறவங்க கைது பண்ணி தூக்கி உள்ள போடுறது, துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி, மகளிர் சுய உதவி குழுக்கள் இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படி பண்றதுங்கிறது அது அராஜகம், அது சர்வாதிகாரம் கூட நான் சொல்ல மாட்டேன். அது கொடுங்கொன்மை, மிக கொடுமையான ஆட்சி முறைன்னு தான் நான் சொல்வேன். மகிழ்ச்சி, நன்றி. எல்லாரும் மாநாட்டுக்கு வந்துருங்க.